ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுல் ஆன் கிளாம் லுக் அண்ட் ஈவினிங் பார்ட்டிஸ்க்கெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லுக் வந்து ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கான்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து கார்னியர் வாட்டர் வச்சு என் ஃபேஸை வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சி எடுத்த பிறகு இந்த ஃபேஸ் ஷாப்போட எமல்ஷன் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ அதையும் வந்து நல்ல ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ELFோட புட்டி ப்ரைமர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இந்த கேரமல் கன்சீலர் மேபிளின்லேருந்து எடுத்துகிட்டு என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலர் வேறு லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ அதையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்எவர் 52ஓட ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துகிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து லைட்டாக டாட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ப்ரஷ்ஷை வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விட் கன்சீலரில் PACயோட லிக்விட் கன்சீலர் எடுத்து அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிட்டேன் சென்டர் ஆஃப் த ஃபேஸ்லேயும். அதுக்கப்புறமேட்டு அண்டர் ஐஸையும் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ ஃப்ளார் பியூட்டியோட இந்த ஃப்ளார் அப்படின்னு ஒரு ப்ளஷ் இருக்குது, இந்த ஒரு லிக்விட் ப்ளஷ். அந்த லிக்விட் ப்ளஷ் வந்து கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே சீக் போன்ஸில் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர் வச்சு நான் வந்து கண்ணுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட கண்ணுக்கு கீழே இருக்க ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணியாச்சு. ஃபில்லின் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரான்சருக்கு இங்கே வந்து டூ ஃபேஸோட ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு ப்ரான்சர், ஒரு நல்ல ஒரு வார்ம்த் கொடுக்கும் ஃபேஸுக்கு. எனக்கு ரொம்ப ஷார்ப்டான கான்டூர் பிடிக்காது, பட் ப்ரான்சிங் வந்து என்னோடய ஃபேவரட். நம்மளுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் சட்டில் லுக்காக இருக்கும், பட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு கிளாம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கலர் பாரோட ப்ளஷ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து யூஸ் பண்ணுறது காரல் ஷேட். காரல் ஷேட் என்னோடய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே வந்து சொன்னால். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு வந்து லைக் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில், அதாவது ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்ட் ஷிம்மர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வெரி நைஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட அவுட்புட் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. தென் லைனர் வந்து போட்டுக்கிட்டேன். லைனர் போட்டோடனே காஜல் வந்து ஃபில்லின் பண்ணிட்டேன். ஸோ காஜல் போட்டு முடிச்சாச்சு. காஜல் போட்டு முடித்த பிறகு கீழே வந்து வாட்டர் லைனில், அதாவது லேஷ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ வச்சு பிளெண்ட் பண்ணியாச்சு. லேட்டாக மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வேறு லெவல். இது எசன்ஸோட மஸ்காரா. ஜஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மஸ்காரா, ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணேன். லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். எனக்கு இப்போ மறந்துச்சு அண்ட் நானும் இதில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹோஜோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். சூப்பரான ஹைலைட்டர் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டர்னு வச்சுக்கோங்களேன். தென் முடியெல்லாம் அவுத்து விட்டாச்சு. தென் பேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் அப்படியே வந்து ஹேர் ஸ்டைலும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணேன்னா, நல்ல ஒரு 1 inch செக்ஷன் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து க்ரௌன் வரைக்கும் 1 inch செக்ஷனுக்கு முடியை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு தேவையான அளவுக்கு, நமக்கு ரொம்ப டைட் ஆகாமல் நீட்டாக ஒரு ட்விஸ்ட் ஆகிற வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹேர் பின்னை வச்சு செக்யூர் பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என் ஃபேஸும் நல்லா ஃப்ரேம் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைட்லேயும் வந்து ட்விஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சமாக முடி எடுத்து விட்டு முடி வந்து கொஞ்சம் சுற்றியெல்லாம் விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு வேவி லுக் கிடைக்கும்ல, அதுக்கு வேண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு வால்யூம் வேணுன்னா அப்படியே ஜஸ்ட் புல் பண்ணி விட்டுருங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் சும்மா ஒரு ஹேர் பேண்ட் மட்டும் வந்து போட்டுக்கிறேன். ஹேர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செக்யூர் பண்ணியாச்சு முடியெல்லாம். நெக்ஸ்ட் சாரீ ட்ரேப் பண்ணியாச்சு. ஸோ லைக் ரொம்ப நாள் ஆசை ஒரு நல்ல ஃபுல் பிளாக் சாரீ வாங்கணுன்ட்டு. அண்ட் இதை வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ண ஒரு சாட்டின் சாரீ, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அது கூடவே வந்து ப்ளவுஸ் வந்தது. ஆனால் அதை எப்படி ஸ்டிச் பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்தாங்க. பட் நான் வந்து நெட் போட்டு அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன், ஹேண்டுக்கு மட்டும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மூக்குத்தியெல்லாம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்டு எனக்கு
வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. பட் இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. பட் இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் போடலாமான்னு சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் என்ன மாதிரி லுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்காக வந்து க்ரியேட் பண்ணி காமிப்பேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஸோ அது இல்லாமல் ஜுவல்லரி எல்லாம் வந்து போட்டாச்சு. ஆக்சசரிஸ் எல்லாம் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளார் வந்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த சாரிக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து ஆக்சசரிஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஹானஸ்ட்டாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மேக்கப் லுக்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye.